கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரும் அவரது கணவரும் சேர்ந்து சொத்துக்காக தனது தம்பியையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக கூறப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பேரரசன் ஆறுமுகம். பேரரசன், வணக்கம். முடிவு விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள செல்லம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தனது குடும்பத்துடன் அதே கிராமத்தில் வசித்து வரும் நிலையில் அவரது தாய் தனது பேர குழந்தைகளுக்கு 5 சென்ட் இடத்தினை தான செட்டில்மெண்டாக எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சக்திவேலின் அக்கா செல்லம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரான அறிவழகி என்பவர் அந்த நிலத்தில் எனக்கும் பங்கு கொடுங்கள் என்று சக்திவேல் குடும்பத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வாக்குவாதம் சிறிது நேரத்தில் கைகலப்பாக மாறி ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகி, அவரது கணவர் ராஜேந்திரன் மற்றும் அவரது உறவினர்கள் 4க்கும் மேற்பட்டோர் சக்திவேல் மற்றும் அவரது மனைவி லட்சுமி பாலாவை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதனையடுத்து பலத்த காயமடைந்த லட்சுமி பாலா மற்றும் அவரது கணவர் சக்திவேலை அக்கம்பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சங்கராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகி, அவரது கணவர் ராஜேந்திரன் மற்றும் அவரது உறவினர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.